இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கவனித்துப்பார் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 23:1, நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்திருந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப்பார். பாருங்க, கவனித்து பார்க்குற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போஜனம். சாப்பிடும்போது நாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம் என்பதை கவனிக்கணும். பாருங்க, சில மனுஷங்க பார்த்து 24 மணி நேரம் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. பாருங்க, எல்லாம் ட்ரெண்டெலாம் மாறிட்டு இப்போ என்னன்னா, வயிற்று பசிக்காக உணவல்ல, உணவுக்காக வயிறு, அப்படி தான் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலைகளிலே நாம் கவனித்து பார்க்கிற ஒன்று, நாம் போஜனம் பண்ணுகிற பதார்த்தங்களை கவனித்து பார்க்கணும். என்னது கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது. வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 23:1, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரியமாவான். போஜனத்தின் மேலே ஒரு பிரியம். வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 23:2, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. ஒருவேளை வீட்டுக்குள்ள சாப்பிடுறது வேற, ஆனா வெளியே நம்ம போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் போகும்போது சிலர் பெரியவங்க சொல்லுவாங்க, பெரியவன வந்தா வான்னு சொல்லலை, எனக்கு ஒரு சாப்பாடு தந்தாங்க. சாப்பாடு வச்சு தான் சில வீடுகளில் சண்டை. ஒரு கால் வைத்து சாப்பாட்டுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்படிலாம் பெரியவர்கள் சொல்லி சண்டை போடுவது உண்டு. போஜனம் இது ஒரு நம்ம கவனித்து பார்க்காத ஒன்று. சில நேரம் இதெல்லாம் நம்ம எதுக்காக வாழ்கிறோம்? சாப்பிட்றதுக்கு தானே வாழ்கிறோம். சில சூழ்நிலைகளை நாம் சொல்வது காரியம். எனக்கு சில சொல்லுவாங்க, சாப்பாடு தான் எனக்கு முக்கியம், வேறு யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, நாம் கவனித்து பார்க்கிற ஒன்று போஜனம். சில கல்யாண வீட்டுக்கு போகும்போதோ, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போதோ மெனுவை கேட்டுட்டு தான் போங்க. என்ன சாப்பாடு போடுறீங்க? ஃபோன் போட்டு கேட்க, என்ன சாப்பாடு? அப்போ சாப்பாடு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், போக வேண்டாம். பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காரியம், ஒரு சந்தோஷமான காரியங்களுக்கு நம்ம கேட்குற ஒன்று என்ன? சிலர் சாப்பிட போவோம், அங்கே ஏதோ பிரச்சனை, சாப்பாடு நல்லா இல்லைன்னு என்ன குறை சொல்கிறதே காரியம் என்னென்னா, சாப்பாடு சரியில்லை, அதை தான் சொல்லுவோம். அப்போது நம்ம போஜனத்தின் மேலே மிகவும் கவனமாக இருக்கணுமா. இப்போ கர்த்தர் இயேசு கிட்ட சீஷர்களை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. மத்தேயு 12:1, மார்க் 2:23 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட பார்த்து சீஷர் பார்த்து பரிசேயர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, உங்கள் சீஷர்கள் ஓய்வு நாட்களில் பாருங்கள் பயிர்களை கொய்கிறாங்க, இது தவறான ஒன்று அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார்கள். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல, மத்தேயு 11:18-19, எப்படி எனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். ஆனால் மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவாய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். பாருங்க, இந்த உலகத்துல சாப்பிட்டாலும் தப்பு, சாப்பிடனாலும் தப்பு தான். இப்போ இயேசுவையே அங்க ஒரு உதாரணமா சொல்றாங்க, போஜன பிரியன் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்றாங்க. அப்போ நம்ம சூழ்நிலைகள் இந்த சாப்பாடுனால நம்மளுக்கு என்ன கவனிக்கணும். பிறகு வேதாகமத்தில் 3 காரியத்தை சொல்லலாம். இங்கே ஏசா யாக்கோபை சொல்லலாம். இந்த ஏசா களைத்திருக்கும் போது அவன் பார்க்கிறான், யாக்கோபு கூடாரவாசி, அவன் குணசாலியா இருக்கான், வீட்டில் சமைச்சிட்டு இருக்கான். கூளை சமைத்து கொண்டிருக்கும் போது அவன் சொல்கிற ஒரு காரியம் சொல்கிறான், எனக்கு நான் களைச்சிருக்கேன், நான் இளைப்பாற முடியல, எனக்கு இந்த கூளை தந்துரு. அப்போ சொல்கிறான், சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்துரு. இப்போ விச்சு போட்டுட்டான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக
அவன் தன்னுடைய சொத்து, தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே அற்பமாக நினச்சிட்டான். அப்போ அந்த ஒரு உணவு அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது? ஏசாவின் வாழ்க்கையிலே அவன் போஜனம், அவன் சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல்ல, அந்த சூழ்நிலையில அந்த வயிறு பசியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் செய்து விடுகிறான். அப்புறம் என்ன சொன்னா, சிம்சோனுக்கு கத்தர் கட்டளையிட்ட காரியமே நியாயாதிபதி. கத்தர் வளர்க்கிற விதமே இவன் நசரேய விரதம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும். அப்போ அவன் இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது, திராட்சை பழங்களை சாப்பிடக்கூடாது, மதுபானம் குடிக்க, திராட்சை ரசங்களை குடிக்கக்கூடாது. அப்போ சவகரகன் கத்தி அவன் மேலே படக்கூடாது. இதெல்லாம் கட்டளையிடும் போது அவன் வேட்டையாடின சிங்கம், அது தீட்டுள்ள ஒரு உணவு, அது உள்ளே இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்றான். இவ்வளோ ஒரு அற்பமான ஒரு செயல். அவன் ஆசை பாருங்க, சாப்பாடு மேல ஒரு ஆசையினால தன் நியாயாதிபதியாக வைத்த அந்த அழைப்பை இழந்து விடுகிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்து அப்பம் மன்னாவை கொடுக்கிறார். அப்போ அவர்கள்ட்ட சொல்றாங்க, கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் முறையிட்டுட்டே இருக்காங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு அப்பம் வேணும் அப்படின்ட்டு மோசையோடு போராடி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் மன்னாவை கொடுத்து விடுகிறார். அப்போ இப்படி தான் அதை கலெக்ட் பண்ணோம், ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் எடுக்கணும், ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான், மிஞ்சி சாயங்காலத்துக்கு மேலே மிஞ்சிட்டா அது பூச்சிகள் அரிச்சிடும்லாம் சொன்ன பிறகும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா மிகுதியாய் சேகரிக்கிறாங்க. பாருங்க, உணவு மேலே பிரியம், போஜனத்தின் மேலே பிரியத்தினால தான். இன்னும் வசனம் சொல்கிறது, உபாகம் 8:3, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களுக்கும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த மன்னாவை கொடுத்த நோக்கம் மனுஷன் அப்பத்தினால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலதான் பிழைப்பான். இன்னும் ஒரு சம்பவம் சொல்லல, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசிக்கும் போது அவர் அவருக்கு பசி உண்டாயிருக்கு. அப்போ அந்த பசி உண்டாகும் போது சாத்தான் போராடும்போது இந்த இயேசு சொல்ற காரியம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒருவேளை நம்மளும் கூட போஜன பிரியனா இருந்தால் நம் தொண்டையின் மேலே கத்தியை வைன்னு சொன்னது போல இது ஒரு ஹார்டான வார்த்தையாக இருக்கலாம். அப்போ சாப்பிடாம உயிர் வாழ முடியுமான்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, நாம் இதை கவனித்து பார்க்க வேண்டும். போஜன பிரியன் தரித்திரியமாவான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம எவ்வளோ வேணும் கவனித்து பார்க்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் கூட கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த காரியத்தை கவனித்து பார்க்கிறோப்பா. ஆமென். ஆவியானவரப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி என்னென்ன காரியத்தை மேலே ரொம்ப பிரியப்பட்டு இருக்கிறோம், போஜனத்தின் மேலே மிகவும் பிரியத்தோடு இருக்கிறோம்மா. அந்த காரியத்தை நாங்கள் விட்டு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிபதியோடு உட்காரும் போதும் சரி, வெளியே செல்லும் போது நாங்கள் எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை கூட எங்களுக்கு கற்றுத்தாங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்திக்கிற உரிமையாக்குற மீட்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமென். மகிமை